இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அன்பாக்சிங் வீடியோ. இதுதான் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு அன்பாக்சிங் வீடியோவும் கூட. இன்றைக்கி நான் அன்பாக்ஸ் பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, Techlicious பிராண்ட்லேருந்து வந்திருக்க 3.5mm கிளிப் ஆன் மைக் தான். இது நம்ம சேனலுக்காக நான் வாங்கியிருந்தேன். இதை நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ணி என்னென்ன இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அமேசான். நான் ஆல்ரெடி இதை அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இது வீடியோக்காக மறுபடியும் அன்பாக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். வித் ஏர் பபிள் பேக்கில் வந்திருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பவுச் சுருக்கு பை மாதிரி கொடுத்துருக்காங்க. இது உள்ள என்னென்ன இருக்குன்றதை பார்க்கலாம் வாங்க. ஸோ இது உள்ள ஒரு வாரண்ட்டி கார்டு கொடுத்துருக்காங்க அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல். எப்போவுமே இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலையும் வாரண்ட்டி கார்டையும் ஒழுங்காக படிங்க. ஏன்னா அதில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நிறைய யூடியூபர்ஸ் அதை வந்து எடுத்து சைடில் வச்சுருவாங்க. இதை நம்ம படிக்கிறது நல்லது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வீடியோ ரெக்கார்டிங் யூஸ் ஓப்பன் கேமரான்னு கொடுத்துருக்காங்க. எதுக்காக இது கொடுத்துருக்காங்கன்னா, சில ஓல்டு மாடல் மொபைல்ஸில் இது வந்து மைக் வந்து டேரெக்டாக நீங்கள் 3.5mm ஜாக்கில் கனெக்ட் பண்ணிங்கன்னா அது வந்து செட்டாக ஒர்க் ஆகாது சில பேருக்கு. அதுக்காக தான் இந்த ஓப்பன் கேமரா ஆப்பை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் நான் இது என்னோடய மொபைலில் டெஸ்ட் பண்ணிவிட்டேன். நான் வந்து சாம்சங் கேலக்ஸி A50 யூஸ் பண்ணுறேன். அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. டேரெக்டாக என்னோடய மொபைல் இன்பில்ட் கேமராலேயே இந்த மைக் ஒர்க் ஆகுது. சப்போஸ் உங்களுக்கு ஒர்க் ஆகலைன்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துருக்க மாதிரி ஓப்பன் கேமரா யூஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா ஆடியோ ரெக்கார்டிங்க்கு ஃபோர்ஜ் ஆடியோ ரெக்கார்டர் கொடுத்துருக்காங்க ஃபார் சவுண்ட் என்ஹான்ஸ்மெண்ட். கம்ப்ளீட்டாக சைலண்ட் என்விரான்மெண்ட்டில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஃபார் ஹை குவாலிட்டி. ஸோ இந்த ஆப்பையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுதாங்க முக்கியமானது. இதை வந்து நீங்கள் QR கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்கள் வாரண்டியை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். வித்தின் 72 hours 72 மணி நேரத்தை நீங்கள் வாங்கினதுலேருந்து 72 மணி நேரத்துக்குள்ளே இதை வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வாரண்டி கிளைம் எல்லாமே பண்ண முடியும். இது நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா வெப்சைட் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் உங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுங்க. உங்கள் ஃப்ளிப்கார்ட் இல்லைனா அமேசான் ஐடியை என்டர் பண்ணுங்கள். ஆர்டர் ஐடி என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்துடும். ஒரு இமெயிலும் வந்துடும். ஸோ ஸ்டெப் 1 லீவர்ஸ் உங்களுக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க. அமேசானில் போய்ட்டு ஃபீட்பேக் கொடுங்க, அமேசான் ஆர் ஃப்ளிப்கார்ட்டில். ஸோ ஏதாச்சும் இஷ்யூ இருந்துச்சுன்னா இந்த இதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபார் பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேன்சலேஷன் இஷ்யூஸ் உங்களுடைய லேப்டாப்பில் இந்த மைக் டிடெக்ட் ஆகலைன்னா அவங்க ஹெல்ப் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சரி வாங்க, இப்போ இதை எடுத்து வச்சுட்டு உள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்றதை பார்க்கலாம். ஆம்பிடியூப் Techlicious. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மைக் அண்ட் ஹெட்ஃபோன் ஸ்பிட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது இதுதான் நம்மளுடைய மைக்கு. ஸோ ஒயர் வந்து ரொம்ப பெரிய லென்த்தெல்லாம் கிடையாது. பட் நீங்கள் வந்து வ்ளாகராக இருக்கீங்க, வீடியோ வந்து போயிட்டு வெளியே அவுட்டோர் ஷூட்டிங் எடுக்கிறீங்கன்னா இது உங்களுக்கு செட் ஆகாது. இது வீட்டுக்குள்ளே இன்டோர் ஷூட்டிங்க்கும் குக்கிங் வீடியோஸ், டிராயிங் வீடியோஸ், இந்த மாதிரி அன்பாக்சிங் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு இந்த ஒயர் போதுமானதாக இருக்கும். ரொம்பவும் நான் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா போயா மைக் வாங்கி யூஸ் பண்ணேன். 830 ரூபா கொடுத்து வாங்கினேன். எனக்கு அதில் ரொம்ப பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கல. போயோ வந்து ரொம்ப நாய்ஸ் பேக்ரவுண்ட் நாய்ஸை வந்து கேப்சர் பண்ணுது. என்ன சொல்கிறது, உங்களுக்கு நீங்கள் 2 ரூம் 3 ரூம் தள்ளி இருக்க நாய்ஸ் கூட கேப்சர் பண்ணும். ரோட்டில் நாய் குலைக்கிறது கூட கேப்சர் பண்ணும். நீங்கள் அப்புறமா மறுபடியும் ஒரு சாஃப்ட்வேரில் போட்டு அதை நாய்ஸ் ரிமூவ் பண்ணி அதுக்கப்புறமா தான் வீடியோ பண்ண முடியும். ஸோ அதனால் நான் அதை வாங்கி ரிட்டர்ன் பண்ணிட்டேன். அதை நான் வந்து ரிவ்யூ எடுக்க முடியல, டைம் இல்லை. அதனால் இப்போ நம்ம இதை மட்டும் பார்ப்போம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்பில்ட்டாகவே இதில் எல்லாமே டிஃபால்ட்டாகவே இந்த மைக் ஃபில்டர்லேருந்து எல்லாமே இதிலே போட்டே கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் ஃபிட்டிங் பண்ண தேவையில்லை, அப்படியே எடுத்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல கிளிப் ஆன் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. பில்டின் குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. நான் ரெக்கார்ட் பண்ணி பார்த்துட்டேன். வாய்ஸ் கொஞ்சம் மற்ற நார்மல் இயர்ஃபோன்ஸை விட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பரவாயில்ல. நான் ஏன் இதை சூஸ் பண்ணேன்றது ரீசனையும் உங்களுக்கு சொல்கிறேன். இதை விட அதிக ரேட்லேயும் இதை விட கம்மி ரேட்லேயுமே இருக்குது மைக்கு. பட் ஆனால் நான் ஏன் இதை சூஸ் பண்ணேன்றதை சொல்கிறேன். 99லேருந்து 199, 200 இருக்குது. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 489. இதோட பை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அங்கேருந்தும் வாங்கிக்கலாம். இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா என்னோடய மொபைலில் வந்திருக்க இயர்ஃபோன்ஸ் தான். சாம்சங் ஹெட்செட் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க வாய்ஸ் கொஞ்சம் லோவாக இருக்குன்ட்டு. ஸோ அதுக்காக இந்த மைக்கு நான் ஒன்று வாங்கியிருக்கேன். போயோ மைக் ஆல்ரெடி என்னோடய ஃபஸ்ட் வீடியோலேயே போயோ மைக் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு குவாலிட்டி ஓகே தான். பட் வந்து 800 கொடுத்து சேம் நார்மலாக ஒரு எக்ஸ்டர்னல் மைக்கில் கிடைக்கிற குவாலிட்டி தான் கிடைக்கின்ற போது நான் அதை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு கம்மி ரேட்டில் போகிறது தான் பெஸ்ட்டுன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ பிகினருக்கு வந்து இது ஓகே. பட் அவுட் சைட் பிளாகர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது செட் ஆகாது. ஏன்னா கேபிள் லென்த் வந்து ரொம்ப கம்மி. குவாலிட்டி என்னவோ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெண்டுமே சேமாக தான் இருக்குது. ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. என்னோடய நார்மல் இயர்ஃபோன்ஸுமே யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நிறைய பேருக்கு சவுண்டு கம்மியாக இருக்குன்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா வீடியோ அவங்களுடைய மொபைல் மேனுஃபேக்சரிங் குவாலிட்டி பொறுத்துமே இருக்குது. ஸோ ஒவ்வொரு மாடலை பொறுத்துமே சவுண்ட் குவாலிட்டி வந்து மாறுது. சாம்சங்க்கு மாறுது, ஓப்போக்கு மாறுது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மாடலுக்கு ஏற்ற மாதிரி சவுண்ட் குவாலிட்டியும் மாறுது. பட் ஆனால் ஒரு யூடியூப் வீடியோவுக்கு சவுண்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்காக நான் ஒரு எக்ஸ்டர்னல் மைக் வாங்கியிருக்கேன்.
ஸோ இது ஏன் நான் வாங்குறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மற்ற மைக் 99 ருபீஸ் 199 ருபீஸும் வாங்கலாம். ஆனால் அதில் வந்து இந்த ஸ்ப்ளிட்டர் கேபிள் கொடுக்க மாட்டாங்க. எதுக்காக இந்த ஸ்ப்ளிட்டர் கேபிள்னால், சில ஃபோனில் வந்து ஒர்க் ஆகாமல் இருக்கும். அதுக்காக இந்த ஸ்ப்ளிட்டர் கேபிள் கொடுத்துருக்காங்க. பட் டேரெக்டாக நீங்கள் இந்த 3.5mm ஜாக்கை உங்களுடைய இன்புட் ஜாக்கில் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சில ஃபோன்ஸில் வந்து டிடெக்ட் ஆகாது. அதுக்காக இந்த ஸ்ப்ளிட்டர் கேபிள் கொடுத்துருக்காங்க. பட் நான் எதுக்காக இதை யூஸ் பண்ணுறேன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஹெட்ஃபோனுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மைக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து வந்து ஹெட்ஃபோனுக்கு கொடுத்துருக்காங்க. எதுக்காகனா, நான் இப்போ ரெக்கார்டிங் பண்ணும்போது எவ்ரி டைம் வந்து இந்த ஜாக்கை கழட்டி ஹெட்செட்டுக்கும் என்னுடைய மைக்குக்கும் மாற்ற வேண்டியதாக இருக்கும். பட் ஆனால் இந்த மாதிரி ஸ்ப்ளிட்டர் ஒன்று இருந்துச்சுன்னா எனக்கு ஈஸியாக இருக்கும். நான் அட் த சேம் டைம் நான் ரெக்கார்டும் பண்ணுவேன், நான் வந்து ரெக்கார்டிங்கை வந்து கேட்கவும் செய்வேன். எடிட்டிங்கில் ரெக்கார்டிங்கை கேட்டு எடிட் பண்ணுறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதுக்காக தான் இதை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ இதோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். பில்டின் குவாலிட்டி நல்லா தான் இருக்குது, ஒயர் லென்த்தும் நல்லா தான் இருக்குது, போதுமான அளவாக தான் இருக்குது. சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். ஸோ இப்போ இதை நான் வந்து என்னோடய ஹெட்செட்டில் தான் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால என்னோடய ஹெட்செட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ இந்த டெக்லீஷியஸ் மைக்கை வந்து நான் கனெக்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை ரெக்கார்டிங் உங்களுக்கு காட்டுறேன். நான் இதுக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா இந்த சாம்சங் ஹெட்செட்டில் தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது நான் புதுசாக வாங்கியிருக்க டெக்லீஷியஸ் மைக்கில் தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்களே செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோஸ் போட்டிருந்தேன், அதுவும் டெக்லீஷியஸில் தான் நான் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்றது நீங்களே செக் பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 800 கொடுத்து 800 900 கொடுத்து ஒரு போயா மைக்கை வாங்குறத விட இந்த மைக் வாங்குறது எவ்வளோ பெஸ்ட். கூடவே உங்களுக்கு ஸ்ப்ளிட்டர் கேபிளும் கிடைக்குது. நீங்கள் 99 ரூபா 200 ரூபா கொடுத்து மைக் வாங்கினாலும் ஒரு ஸ்ப்ளிட்டர் கேபிள் வாங்க வேண்டியதாக இருக்கும். அதனுடைய விலை 200 ரூபாலேருந்து ஒரு நல்ல குவாலிட்டியாக வாங்கணும்னா 200 ரூபா 300 ரூபாலேருந்து இருக்குது. ஸோ அது கம்பேர் பண்ணும்போது இதை 489 நீங்கள் காம்போவாக இதை வாங்குறது என்னை பொறுத்த வரைக்கும் சஜஸ்டபிள் தான். பிகினர்ஸ்க்கு வந்து என்னால் ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது, என்னோட பட்ஜெட் 500 தான் அப்படின்றவங்களுக்கு இந்த மைக் ரொம்பவும் உகந்தது. ஸோ இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை உங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மேலும் இது போல் அன்பாக்சிங் வீடியோ நிறைய நம்ம சேனலில் காத்துட்ருக்கு. ஸோ அதுக்காக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.